எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஃப்எஸ்சின்னு சொல்ல போகிற நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ். அதில் வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து கேட் 1 எக்ஸாம் நடந்திருக்கு 8/7/2021. ஓகேங்களா. அதில் வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டினை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அவங்க வந்து என்எஃப்எஸ்சி வந்து எப்போவுமே வந்து டிஏ யூனிட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு தரமாட்டாங்க, வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா. இதில் வந்து எக்ஸாம் போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து இந்த இது இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்ம இதில் வந்து சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a process in which the temperature of the working substance remain constant during its expansion or compression is called. ஓகேங்களா. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இது ப்ளஸ் இது வந்து என்ன இது வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுக்கு ஆன்சர் பி வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் கிடையாது, மினிமம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ். மினிமம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து H2, பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா O2, சியில் பார்த்தீங்கன்னா CH3, டியில் பார்த்தீங்கன்னா N2. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2 தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம் பாய்லர் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபியூயல். அது வந்து ஸ்டீம் பாய்லரில் வந்து மோஸ்ட்லி என்ன ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ப்ரௌன் கோலு, நான் பிட்டுமினஸ் கோலு, நான் கோக்கிங் பிட்டுமினஸ் கோல் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதில் வந்து இதுக்கு என்ன கரெக்டான ஆன்சர்னா நான் கோக்கிங் பிட்டுமினஸ் கோல். இது வந்து தேர்டுக்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஜூல் சைக்கிள் கம்பேர் டு கார்னாட் சைக்கிள். கார்னாட் சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்சி ஜூல் சைக்கிள் வந்து எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆன்சர் பி. ஓகேங்களா. லெஸ் தென் கார்னாட் சைக்கிள். ஓகேங்களா. லெஸ் தென் கார்னாட் சைக்கிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் அட் 0 Kelvin இஸ் அஸ்யூம்டு டு பி அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 0. ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து 0 ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ தின் ஸ்பெரிக்கல் செல் ஆஃப் டயமீட்டர் d அண்டு திக்னஸ் t சப்ஜெக்டட் டு இன் ப்ரெஷர் தேர் வில் பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷன் என்ன இருந்திருக்குதுன்னா டயமீட்டர் இன்க்ரீஸு, டயமீட்டர் டிக்ரீஸு, டயமீட்டர் டிக்ரீஸு, லென்த்து டிக்ரீஸு, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருந்திருக்கு. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. A thin cylindrical cell subjected to an internal pressure there will be அப்படின்னு வந்து இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. A thin cylindrical cell subjected to an internal pressure there will be அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. PD/80, PD/40, PD/2T. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து PD/40. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு பெண்டிங் மொமெண்ட் இன் தி சென்டர் ஆஃப் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் ஃபிம் கேரிங் ஏ யூடிஎல் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் வெயிட் பர் யூனிட் லென்த். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா WL²/2. ஓகேங்களா. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளேன் இஸ் ஏ பிளேன் ஆன் விச் தி shear stress is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் பிளேன் இஸ் ஏ பிளேன் ஆன் விச் தி shear stress. ஓகேங்களா. என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0. A beam of uniform strength has அப்படின்ட்டு சேம் கிராஸ் செக்ஷன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிராஸ் செக்ஷன், சேம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன், சேம் பெண்டிங் மொமெண்ட் அட் எவ்ரி செக்ஷன், சேம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அட் எவ்ரி செக்ஷன். ஓகேங்களா. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ யூஸ்டு ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன் ஷட் ஹேஸ் அப்படிங்கிற இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஹை எஃபிஷியன்சி. ஸ்க்ரூ யூஸ்டு ஃபார் பவர் டிரான்ஸ்மிஷன் ஷுட் ஹேஸ்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 டஃப்னஸ் ஆஃப் மெட்டீரியல் டேஷ் வென் இட் இஸ் ஹீட்டட். ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணும்போது வந்து அதோட டஃப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, சேஞ்ச் ஆகாதா, இல்லை வந்து டிக்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் ஏ, டிக்ரீஸ். ஏ டிரான்ஸ்மிட்டேஷன் சாஃப்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல. ஓகேங்களா, அந்த கொஸ்டின் வந்து என்னங்கிறது பார்த்துங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து 100 H6 H5 இதில் வந்து 100 வந்து என்ன வரும், என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேசிக் சைஸா, ஆக்சுவல் சைஸா, இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்து கேட்டுருந்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்து பேசிக் சைஸ். ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேசிக் சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பால் பியரிங் ஆர் ப்ரொவைடட் வித் கேஜ். பால் பியரிங்கில் வந்து கேஜ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னென்னா, அதில் பால் இருக்குங்க இல்லையா, ஒவ்வொரு பாலையும் வந்து அதாவது ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இல்லைனா ஒன்று உரசிக்கிட்டு வந்து டேமேஜ் ஆயிடும். அதனால தான் வந்து இந்த கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 16வது கொஸ்டின். ஏ ஹை ஸ்பீட் இன்ஜின் த கேம்ப் ஃபாலோயர் ஷுட் மூவ் வித். ஹை ஸ்பீட் இன்ஜினில் கேம்ப் ஃபாலோயர் வந்து மூவ் வித் டேஷ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சைக்ளாய்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டு. ஓகேங்களா, a body with simple harmonic motion, the product of its periodic time and frequency equal to அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 a coupling rod of a locomotive each of 4 pair is a dash pair அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, டர்னிங் பேர். ஓகேங்களா, டர்னிங் பேர். த பார்ஷியல் பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 19th கொஸ்டின். இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன இருந்துச்சுங்கிறது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, த பார்ஷியல் பேலன்சிங் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பார்ட் இன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1V1 ஈக்குவல் டு A2V2. A1V1 ஈக்குவல் டு A2V2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஐசி இன்ஜின் மினிமம் டெம்பரேச்சர் இஸ். ஐசி இன்ஜினில் வந்து மினிமம் டெம்பரேச்சர் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக்லையா, எண்ட் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக்லையா, பிகினிங் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லையா, எண்ட் ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்லையா. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக். ஆன்சர் பிகினிங் ஆஃப் சக்ஷன் ஸ்ட்ரோக். லெஸ் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இஸ் கால்டு. லெஸ் தென் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து சக்ஷன் ப்ரெஷரா, வேக்கம் ப்ரெஷரா, நெகட்டிவ் ப்ரெஷரா, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்துருக்காங்க. இது எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆல் ஆஃப் திஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ இக்னிஷன் இன் ஐசி இன்ஜின் டியூ டு. ஐசி இன்ஜினில் வந்து ப்ரீ இக்னிஷன் வந்து எதனால் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்பார்க் பிளக் வந்து ஓவர் ஹீட்டாக இருக்குது. ஓகேங்களா, அது ஒரு ஆப்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஹாட் கார்பன் டெபாசிட் இன் சிலிண்டர் வால். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஓவர் ஹீட். மோஸ்ட்லி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23rd கொஸ்டின். வென்ச்சுரிமீட்டர் ஃபிக்ஸ்டு பொசிஷன் இஸ். வென்ச்சுரிமீட்டர் ஃபிக்ஸ்டு பொசிஷன் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைன்டு. ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி பொசிஷன் கரெக்ட் ஆன்சர்னு நினைக்கிறேன். இல்லை ஹரிசாண்டலாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி எனி பொசிஷன் வரும், இல்லைனா ஹரிசாண்டல் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24th. த பிரைமரி அன்பேலன்சிங் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் வென் தி லைன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த கிராங்க் வித் தி லைன் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0 to 180 டிகிரி, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, தி பிரைமரி அன்பேலன்சிங் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் வென் தி லைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் தி கிராங்க் வித் தி லைன் ஆஃப் ஸ்ட்ரோக் இஸ். இது வந்து 0 to 180 டிகிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பாடி வில் சிங்க் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிடு டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பாடி வில் சிங்க் வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ். 25th கொஸ்டின். ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா சென்டர் ஆஃப் கிராவிட்டி,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொரு ஆப்ஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 26 சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்லேருந்து நம்பர் ஆஃப் கோர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கோரோ ஏதோ ஒன்று கேட்டுருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நோ கோர். சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங்கில் வந்து நம்ம வந்து கோர் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து டிராஃப்ட் அலவன்ஸ், ஜென்ரலி டிராஃப்ட் அலவன்ஸ் வந்து எவ்வளோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 to 2 mm, 2 to 5 mm, 5 to 10 mm இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து 1 to 2 mm வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து உட்டன் மெட்டீரியல். உட்டன் மெட்டீரியலில் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன ஃபைல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ராப்ஸ்கட் ஃபைல். கரெக்ட் ஆன்சர் வந்து ராப்ஸ்கட் ஃபைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. யுரேனியம் 235, யுரேனியம் 238, புளூட்டோனியம் 235, புளூட்டோனியம் 239. ஓகேங்களா, இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுரேனியம் 235, ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இடக்டாய்டு மெட்டீரியல் வந்து என்ன காம்பன்சேஷனில் இருக்கும்? ஃபெர்ரைட் ப்ளஸ் செமெண்டைடு, பியர்லைட் ப்ளஸ் அஸ்டைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இல்லை பியர்லைட்டா அப்படின்னா நமக்கு பியர்லைட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இடக்டாய்டு ஸ்டீல். ஒய் டு டெஸ்ட் ஐசி இன்ஜின். ஓகேங்களா, ஐசி இன்ஜின் வந்து நம்ம எதுக்காக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் இருந்திருக்கு. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆல் ஆஃப் தி அபோவ்னு வந்து கொஸ்டினில் இருந்திருக்கும். அதான் வந்து கரெக்ட் ஆன்சரு. ஓகேங்களா, நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு யூஸ்டு டு, எந்த வெல்டிங்கில் வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கன்சியூமபிள்னா டிக் வெல்டிங். ஓகேங்களா, டிக் வெல்டிங். கன்சியூமபிள் எலக்ட்ரோடுனா மிக் வெல்டிங். டிக்னா மிக்னா மெட்டல் இன்னட் கேஸ் வெல்டிங். ஓகேங்களா, டிக்னா டங்ஸ்டன் இன்னட் கேஸ் வெல்டிங். ஓகேங்களா, நான் கன்சியூமபிள். ஓகேங்களா, நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு. எலக்ட்ரோடுனா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு என்னது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதில் வந்து மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன இதுவாக இருக்கும்? டங்ஸ்டன் இன்னட் கேஸ் வெல்டிங் அப்படின்னா டங்ஸ்டன் வந்து மெட்டீரியல் கிடையாது. டங்ஸ்டன் வந்து நீங்கள் நினச்சிங்க இதில் வந்து எம் வருதா மெட்டீரியல் அப்படின்னா கன்சியூமபிள் பண்ணும்போது வந்து எம், இந்த இது வந்து மிக் வெல்டிங் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் கன்சியூமபிள் எலக்ட்ரோடு யூஸ்டு டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டான ஆன்சர் வந்து டிக் வெல்டிங். நெக்ஸ்ட் வந்து வேர் நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூக்ளியர் ரியாக்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சப்மரீன், நியூக்ளியர் ரியாக்டர், ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் டக்டிலிட்டி மெட்டீரியல். மேக்ஸிமம் டக்டிலிட்டி மெட்டீரியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காப்பர், மைல்டு ஸ்டீல், அலுமினியம், கேஸ்ட் அயர்ன். ஓகேங்களா, இதுக்கு வந்து அலுமினியம். நெக்ஸ்ட் வந்து கேஸ்ட் அயர்ன் இஸ் டேஷ் மெட்டீரியல். கேஸ்ட் அயர்ன் வந்து என்ன மெட்டீரியல்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டில், டக்டில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேஸ்ட் அயர்ன் வந்து பிரிட்டில் மெட்டீரியல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ப்ரொடியூஸ் ஸ்பார்க் இன் வெல்டிங். ஸ்பார்க் வந்து எப்படி வந்து வெல்டிங்கில் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க. அது என்னங்கிறது தெரியல. தெர்மோபிளாஸ்டிக். ஓகேங்களா, தெர்மோபிளாஸ்டிக் மெட்டீரியல்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் ஐசி இன்ஜின் இன் கேம். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்எஸ்சி வந்து 40 கொஸ்டின். 40ல் வந்து நம்ம வந்து இப்போது இந்த கொஸ்டின் கூட மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் ஐசி இன்ஜின் கேம் இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். டோட்டல் வந்து நம்ம வந்து 38 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒரு 2 கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்கிறது தெரியல. ஓகேங்களா, இதில் வந்து என்ன ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓகே.